வணக்கம் மாணவர்களே, இன்று எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போகிறோம். A is equal to x belongs to n bar 1 less than x less than 4 and B is equal to x belongs to w bar 0 less than or equal to x less than 2. C is equal to x belongs to n bar x less than 3 என்க அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லுவோம். இது முக்கியமான கேள்வியும் கூட, 5 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கணக்கை நல்லா போட்டு பலமுறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி, A cross B சேர்ப்பு C is equal to A cross B சேர்ப்பு A cross C. ஸோ இந்த ஒரு கணக்கு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஏபிசியோட வேல்யூகளை கண்டுபிடிக்கணும். ஏபிசியோட வேல்யூகளை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துருக்குற க்ளூவில் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணிப்போங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னன்னாக்கா இஎல்என், அதோட ஸ்டார்டிங் நம்பரே நமக்கு 1 தான். 1லேருந்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கணும்னா 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4, 1 விட பெருசாகவும் 4 விட சின்னதாகவும், அப்படின்னா 2 3 மட்டும்தான் நமக்கு வரும். அடுத்து பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூனாக்கா முழு எண்ணோட தொடக்கமே 0 தான். 0லேருந்து தான் அவங்க எடுத்துக்க சொல்கிறாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்ததுனால 0, 0 விட பெருசாகவும் 2 விட சின்னதாகவும். 0 விட பெருசு 0 1, இது மட்டும்தான் பியோட வேல்யூ. அடுத்தது சி கண்டுபிடிப்போம். சிக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னாக்கா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னன்றது இஎல்என், இஎல்என்னில் 3 விட சின்னதாக இருக்கிற இஎல்என், இஎல்என்னோட தொடக்கமே 1 தான். அப்போ 3 விட சின்னதுன்னா 1 2 மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ சியோட மதிப்பு 1 2. இப்போ அவங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இது இஸ் ஈக்குவல் டுல இது நிரூபின்னு கேட்டதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வர ஆன்சர் ஈக்குவேஷன் 1னும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர ஆன்சர் ஈக்குவேஷன் 2னும் கொடுத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். சரி, அதை எப்படி முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியணுன்னாக்கா ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே, ஆனால் பி சேர்ப்பு சியோட மதிப்பு தெரியாது. ஸோ முதல்ல நம்ம பி சேர்ப்பு சியை கண்டுபிடிப்போம். பி சேர்ப்பு சி அப்படின்னா பிக்கு பதிலாக பியோட கணம் சேர்ப்பு போட்டாச்சு, சிக்கு பதிலாக சியோட கணம் எடுத்து எழுதிக்கோங்க. சேர்ப்பு அப்படின்னாக்கா பி சேர்ப்பு சி அப்படின்னா பியோட கணத்தையும் சியோட கணத்தையும் சேர்த்து எழுதணும், இருக்கிற உறுப்புகளை சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சேர்த்து எழுதும்போது ஏறு வரிசையில் எழுதிக்காங்க, நம்பர் மட்டும் 0 1 1 2 அப்படி இருக்கு. அப்போ சேர்த்து எழுதும்போது 0 1 2 எழுதியாச்சு. இது பி சேர்ப்பு சியோட மதிப்பு நமக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஏக்கு பதிலாக ஏவோட கணம் 2 3, பி சேர்ப்பு சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் என்னென்ன 0 1 2ன்னு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கணத்துக்கு இடையில கார்ட்டீசியன் பெருக்கல் செய்யணும். இதை நம்ம ஏற்கனவே எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்பயும் கவனிச்சுக்கோங்க. முதல் கணத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு எடுத்து அடுத்த கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடும் நம்ம பெருக்கல் செய்யணும். 2 0 2 1 2 2, அடுத்தது 3 0 3 1 3 2. ஓகே, இதுதான் நமக்கு முதல் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதே ஆன்சர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருதான்னு செக் பண்ணுவோம். வந்ததுன்னா நம்ம கணக்கு ஓகே. ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இதில் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சின்னா
இதில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B முதல்ல கண்டுபிடிப்போம். அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கும் சேர்ப்பு செஞ்சோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சு போயிடுது. முதல்ல
வெட்டு A கிராஸ் C. A கிராஸ் Bக்கு இது அண்டு A கிராஸ் Cயோட வேல்யூ இது. இது ரெண்டுத்துக்கும் வெட்டுனா ரெண்டுத்துலையும் இருக்கிற உறுப்புகளுக்கு பொதுவான உறுப்புகளை தான் நம்ம எடுத்து எழுதணும். ரெண்டு கணத்துலேயும் பொதுவான உறுப்பு என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே 2 0ன்னு இருக்குது. ஆனால் இந்த உறுப்பில் இங்கே இருக்கிற 2 0 இங்கே எதுலேயுமே 0 2 0ன்னு இல்லவே இல்லை. ஸோ அப்போ எழுத முடியாது. ஆனால் 2 1 2 1 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. 1 டைம் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்களான்னா 3 0 இதோட கம்பேர் பண்ண எதுவுமே இல்லை. ஆனால் 3 1 இங்கே இருக்குது. ஸோ 3 1ன்னு எழுதலாம். ஸோ நாலாவது ஈக்குவேஷன் என்னன்னாக்கா 2 1 3 1 மட்டும்தான். நீங்கள் இப்போ இதை நாலாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் செக் பண்ணி பாருங்கள். 2 1 3 1. அப்போ ஈக்குவேஷன் 3 4லிருந்து ரெண்டு சைடுமே சமமாக இருக்குது. LHSம் RHSம் சமமாக இருக்குது. எனவே சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதோட இந்த கணக்கு முடியுது.